ஹாய், காலையில் போட்டிருந்த வீடியோவில் என்னோடய ஸ்டைலில் முட்டை மிட்டாய் எப்படி ஈஸியாக செய்யலான்றது சொல்லியிருந்தேன். அந்த முட்டை மிட்டாய் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். இதில் மெயினானதே வந்து இந்த கோவா தான். எங்கள் வீட்டில் பால் கோவா நிறைய இருந்தனால இவங்க எவனும் சாப்பிடல. சரி, என்னோடய ஸ்டைலில் முட்டை மிட்டாயை போட்டுருவோன்னு தான் இன்றைக்கி முட்டை மிட்டாய் செய்கிறேன். முட்டை மிட்டாய்க்கு வந்து மெயினாக அந்த கோவா தான் தேவை. ஆனால் அந்த பால் கோவாவில் ஜீனி இருக்குது. இதுக்கும் அது போடுறதும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச வீடியோலலாம் கோவா தான் போட்டிருந்தேன். வீட்டிலேயே நான் வந்து பால் வச்சு நான் இதை செஞ்சுட்டேன். இது வந்து கடையில் வாங்கின பால்கோவா தான். இதுக்கு வந்து இந்த முட்டைக்கு தேவையான ஜீனி கொஞ்சம் போடணும்னு 1/2 கப்பு ஜீனி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த தடவை ஃபஸ்ட் டைமாக வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சதில் குங்குமப்பூ போடலை. இந்த தடவை குங்குமப்பூவும் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா கலர் வந்து ஒரு எல்லோ கலரில் கிடைக்குது. டேஸ்ட்டும் ஃப்ளேவர் கொஞ்சம் மாறுது. இதுக்கு முன்னாடி இதில் ஏலக்காய் தட்டி போட்டிருந்தேன். உங்கள்கிட்ட இந்த இது இல்லைன்னா ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. குங்குமப்பூ இல்லைன்னா இதில் தாராளமாக நெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு. நானும் கொஞ்சம் தாராளமாக நெய் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. கெட்டி இல்லாமல் கிண்டணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஸ்டவ்வில் வந்து வச்சு கடாயில் வந்து நம்ம கிண்டுறப்ப கெட்டியெல்லாம் இருக்காது. ஆனால் நான் கடையில் சாப்பிட்டது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு, நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது, நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருந்துச்சு. நான் செய்கிறதும் அவங்கதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னோடது தான் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நம்ம கடாயில் மாற்றிட்டு நல்லா கிளறி எடுத்துக்க போகிறோம். இது வந்து நல்லா வெந்து வரும், ஒரு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக. இந்த ஸ்டேஜில் வர்றப்ப நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் பண்ண போகிறீங்கன்னா, அவனில் பேக் பண்ண போகிறீங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் எனக்கு என்னமோ நமக்கு இந்த இதெல்லாம் அவன் செட் ஆகலை. நமக்கு இந்த குக்கர் தான். எங்கள் வீட்டில் இந்த 5.5 பெட்டி தான். இங்கே வந்துட்டோம்னா பேக்கிங் ட்ரேவாக மாறிடும். இது நான் இருக்க வரைக்கும் இதுதான் பேக்கிங் ட்ரே 5.5 பெட்டி. ஆனால் எனக்கு என்னமோ இதில் தான் பெர்ஃபெக்டாக எது செஞ்சாலும் வர மாதிரி இருக்குது. இதுவும் அதே தான். உப்புக்கல்லை போட்டுட்டு குக்கரில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே தூக்கி போட்டோன்னா ஒரு 20 நிமிஷத்தில் நல்லா குக்காகி வரும். ஒரு கத்தியோ ஒரு ஊசியோ எடுத்து நம்ம குத்தி பார்த்தோன்னா அதில் ஒட்டாமல் வரும். எவ்வளோ அழகான கலரில் பேக்காகி வந்திருக்குன்னு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எடுக்கிறதுக்கும் எவ்வளோ கட் பண்ணி எடுக்க அப்படியே கேக் மாதிரி வருதுன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.